நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதே போல் அதில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை பற்றி தான் கேள்வியானது. விரதம் இருக்கும் நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா? இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அதாவது விரதம் என்று சொல்லும் பொழுது நாம் அன்னாகாரத்தை தவிர்ப்பது என்று பொருள் வரும். ஒரு நாளைக்கு நாம் வாழ வேண்டுமென்றால் நமக்கு உடலில் நல்ல சரியான வெப்பமும் சரியான குளிர்ச்சியும் தாங்கி இருக்க வேண்டும் நமது உடல். அந்த வெப்பத்தையும் குளிர்ச்சியும் தருவதற்கு ஏதுவான ஒரு காரணி என்று சொன்னால் உணவும் ஒன்றுதான். அந்த உணவை தவிர்த்து நாம் கடவுளிடம் நமக்கு தேவையான ஒரு வேண்டுதலை விரதம் இருந்து கேட்கிறோம். அந்த விரதம் இருக்கும்பொழுது கடவுள் அதற்கு தகுந்த நாம் நம்மை உருக்கி அதாவது நமது வயரை சுருக்கியும் நமது ஆசைகளை சுருக்கியும் கடவுளிடத்தில் நமது வேண்டுதலை வைக்கும்போது அந்த ஒரு நம்பிக்கை வைத்திருக்கும். அதாவது கடவுள் மீது இந்த தனிப்பட்ட ஜாதகர் அல்லது ஜாதகியோ வைத்திருக்கும் நம்பிக்கையை பார்த்து கடவுள் அந்த ஜாதகருக்கு வேண்டி நல்ல பலனை கொடுப்பார். அதற்காகத்தான் விரதம் இருக்கிறோம். அந்த விரதம் இருக்கும் பொழுது உடலானது உணவை தவிர்த்து விட்டு தான் விரதம் இருக்கிறோம். அப்பொழுது உடலில் அதாவது வெப்பமும் சரி குளிர்ச்சியும் சரி சில மாற்றங்கள் உண்டாக நேரிடும். உடலில் வெப்பத்தின் தன்மையோ குளிர்ச்சியின் தன்மையோ மாற்றத்திற்கு உட்பட்டு தான் வரும். ஏனென்றால் தினசரி நாம் காலையில் சிற்றுண்டியும் மதியம் உணவும் அதேபோல் இரவில் மீண்டும் சிற்றுண்டியும் எடுத்துக்கொண்டு தான் நாம் வாழ்கிறோம். 3 வேளை சாப்பிட்டு தான் நாம் ஒவ்வொரு நாளை கடத்துகிறோம். இதில் ஒரு வேளையோ அல்லது 2 வேளையோ அல்லது 3 வேளையோ நாம் உணவை நிறுத்தும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி உடலில் சில பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரியான விரதத்தை மேற்கொள்வதற்கு முன் நாம் எண்ணெய் தேய்த்து குளித்தால் அதனாலும் பலவித மாற்றங்கள் நம்முடைய உடலில் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுதும் உடலில் வெப்ப மாற்றம் ஏற்படும். அதே போல் உணவு அருந்தாமல் இருக்கும் பொழுது உடலில் சில பல மாற்றங்கள் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும். இப்படி இருக்கும் பொழுது உடலில் சில பல சிக்கல்கள் ஏற்பட நேரிடும் என்பதை அறிந்தே தான் முன்னோர்கள் விரதம் இருக்கும் நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது என்றும் சவரம் செய்யக்கூடாது என்றும் நகம் வெட்டுதல் போன்றவை செய்யக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எண்ணெய் தேய்த்து அதாவது விரதம் இருக்கும் நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்ப்பது நல்லது தான். மேலும் விரதம் இருக்கும் நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா என்ற கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகம். அதாவது விரதம் என்றாலே நம்மை நாம் அதாவது சுருக்கி கொள்கிறோம், நமது ஆசையை சுருக்கி கொள்கிறோம். அதேபோல் இறைவனிடத்தில் நமது மனதை செலுத்துகிறோம். அந்த சுருக்குதல் ஆசைகளை சுருக்குதல் என்ற இடத்தில் கேது வருகிறார். அதே போல் விரத நாட்கள் என்று சொல்லும் பொழுது நாட்களில் சந்திரன் இடம் பிடிக்கிறார். எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா எண்ணெய் என்பதில் சனீஸ்வர பகவான் இடம் பிடிக்கிறார், அதாவது சனி கிரகம் இடம் பிடிக்கிறது. குளிக்கலாமா என்ற சொற்றொடரில் சந்திரன் இடம் பிடிக்கிறார். எனவே விரதம் இருக்கும் நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா என்ற கேள்வியில் கேதுவும் சந்திரனும் சனி கிரகமும் அடங்கியிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும் அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.